யுவராஜ் சார் வணக்கம்ங்க. யுவராஜ் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? யுவராஜ் சார் வணக்கம். யுவராஜ் சார், இந்த ரீசேல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இவங்க போட்டுக்கிற உங்க வண்டியை கொஞ்சம் நீங்க நிறுத்திட்டு பேசுங்க. மூவ் ஆயிட்டே இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு கார்னர்ல நிறுத்திடுங்களா சார்? இந்த அரசாங்கம் உயர்த்தி இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி சார், அதாவது ரீசேல் வெஹிக்கிள்ஸ்க்கான இந்த ஜிஎஸ்டி உயர்வு குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சார், இது ரொம்ப மோசமான இது சார். அதாவது ரீசேலு பழைய வண்டி வாங்குறவங்க யாரு? தான் பழைய வண்டி வாங்குறாங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க. அது மாதிரி அந்த வண்டிக்கு வரி போடுறது வந்து ரொம்ப மோசமான ஒரு இந்த திட்டம். ஜிஎஸ்டி இது ரொம்ப மோசமானது. அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து இது கொடுக்குது, மானியம் கொடுக்குது. ஆனா அந்த வண்டிக்கு வந்து ரீசேல்ல கம்மி. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு ஏற்கனவே பழைய வண்டி வாங்க மாட்டாங்க. இப்ப இதுல வண்டி வேற போட்டா அந்த வண்டியை வச்சிருக்கிறவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். ஆமா, அது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க தொடர்ந்து இப்போ இந்த பழைய பொருளுக்கு வந்திருக்காங்களே, அது எனக்கு எப்படி இப்போ நீங்களும் கேட்டீங்க, நாளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா அதை எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டத்துக்கு நாளைக்கு இப்ப நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாம் வரி கட்டி சாப்பிடுறோம், வேஸ்ட் வருது, அது கூட நாளைக்கு கலெக்ட் பண்ணுவாங்களா? இல்ல எப்படி? இது எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த அரசு வந்து மக்களை ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்குற மாதிரி தெரியுது. இப்ப கார் டீலர்ஸ் எல்லாம் இப்பவே வந்து கார் டீலர்ஸ் இன்னைக்கே வந்து ஒரு 30 டீலர் கிட்ட தமிழக அரசு போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த வரியில வந்து ரெண்டு அரசும் இந்த அரசு வந்து எடுத்து கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும், ஏது டீடைல்ஸ்? ஏன்னா ரெண்டு பேருக்கு பாதி பாதி பங்கு. இந்த அரசு தான் எதிர்க்கணும் இத. சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். அதாவது என்னன்னா, இந்த வாகனத்தினுடைய எந்த வாகனத்தினுடைய ஆயுள் காலத்தையும் 15 வருஷம் பண்ணிவிட்டாங்க. 15 வருஷத்துக்கு மேல நீங்க அதை ஸ்கிராப்ல போட்டணும், அப்படி இல்லைன்னா கிரீன் டாக்ஸ் பண்ணி தான் நீங்க வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு காரை வந்து ஒருத்தங்க 10 வருஷம் ஓட்டிட்டு வண்டியை விற்கிறாங்க சார். அந்த வண்டிக்கு வந்து இவங்க திரும்ப ஒரு 18% டாக்ஸ் போட்டு இவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த வண்டி அடுத்த 5 வருஷத்துல அதனுடைய ஆயுட்காலத்தை இழந்துருது. திரும்ப 5 வருஷத்துக்கு நம்ம திரும்பவும் அதுக்கு வந்து நம்ம கிரீன் டாக்ஸ் பண்ணி தான் வண்டி ஓட்ட முடியும். சார், இந்த மோட்டார் இண்டஸ்ட்ரியினுடைய இந்த பிசினஸ இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு இது டெவலப் பண்ணுமா, இல்ல இது ஏதாவது கீழே தள்ளி விடுமா? அதாவது வந்து இவங்க புது வாகனம் விற்பதற்காக சில திட்டம் போடுறாங்களோன்னு எனக்கு சந்தேகம். ஓகே. ஆமா, பழைய வாகனங்கள் வந்து ஒரு 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 வீட்டுல அம்மாக்கு கேன்சரு, அவங்கள ஒரு 2-3 வருஷம் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா ஒரு பழைய வண்டி தான் வாங்குவான். சரி, அவங்களுடைய நிலைமை என்ன? பழைய வண்டி வாங்கி தான் அவன் யூஸ் பண்ணும். அடுத்தது இந்த 15 வருஷம் மாடல் நிர்ணயிச்சது வந்து அது ரொம்ப, அதாவது முன்ன வந்து நம்ம ஒரு வண்டியை 50 லட்சம் கொடுத்து லாரி வாங்குறோம்னா அது ஒரு 30 வருஷம் வச்சிருந்தோம். இப்ப அதே வண்டி 15 வருஷம் தான் வாங்குறோம்னா அதுக்கேத்த மாதிரி வண்டி தயார் பண்ணும். ஆனா விலை மட்டும் அதிகம் ஆயிட்டே இருக்கு. ஆனா வாகனத்துக்கு லிமிட்டை குறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ 15 வருஷம் வரா மாதிரி அந்த வண்டியை தயார் பண்ணி அது விலையை குறைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அரசு செய்யல. ஓகே. ஆமா சார், அதுதான் எங்களுக்கு இந்த பழைய வாகனங்களுக்கு போடுறது வந்து நாளைக்கு எல்லா இதுலயும் வருமோ. பழைய பொருள் விற்கிறதுக்கு கூட இப்போ இரும்புக்கு வரின்னு சொன்னோம்னா நம்ம அதுக்கு அலுமினி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அமைச்சர் வந்து எப்படின்னா ஒரு பாட்டுல சொல்லுவாங்கல்ல, இறைவன் வந்து மனிதனா பிறந்து இந்த உலகத்துல வந்து வாழணும், அவன் காதலிச்சுன்ற மாதிரி இந்த அம்மா வந்து மக்கள் கிட்ட போய் எலெக்ஷன் நின்று மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி வின் பண்ணி வந்தாதான் இந்த கஷ்டம் தெரியும். அவங்க பண்ணது ஒண்ணும் எதுவும் தெரியாத மேலேயே உட்கார்ந்துட்டு செய்யற மாதிரி தெரியும் சார். அதனால என்னென்ன ஆபத்து வரும்ன்றது எங்களுக்கு தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு இதை பார்க்கும்போது, பழைய பொருளுக்கு பண்ணும்போது. ஓகே சார், ஓகே பேசலாம். தூத்துக்குடி செல்லும் சார் வணக்கம். வணக்கம் சார். தூத்துக்குடி செல்லும் சார், இந்த உப்புல இருந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கல்ல, வேர்க்கல்ல, என்னங்க அரிசி, பருப்பு, ஆயிலு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வரி கட்டிட்டு தான் ஜனங்க வாங்குறாங்க. அரசாங்கத்துக்கும் இன்டைரக்ட் டாக்ஸ் மூலமாகத்தான் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்குது.
இதுல இவங்க இந்த பாப்கார்ன்ல எடுத்திருக்கக்கூடிய முடிவு இருக்குல்ல, இதை எப்படி இவ்வளவு மைனூட்டா கவனிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல எங்களுக்கு. இந்த பாப்கார்ன்ல எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இந்த பழைய காருக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இது ஜனங்க கிட்ட இருந்து சார் சொன்னார்ல கௌடல்யனுடைய இந்த அர்த்த சாஸ்திரம், அதுல இந்த பூவுக்கு வலிக்காத மாதிரி தேன் எடுக்கணும்ட்டு, அந்த மாதிரிதான் அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா? உறுதியா நீங்க அதுல ஒண்ணும் இல்ல. அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, பொறியாளர் அண்ணன் அரவிந்தாக்ஷனுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இரண்டாவது, நாளை மறுநாள் இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நம்புகிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய நண்பர்களுக்கு, அவர்கள் மூலமாக நேயர்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்கிறதா, அதுதான் பைபிள் வாசகம். பைபிளுடைய பிரசங்கத்துல ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்களுடைய அந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு இன்றைக்கு பணக்காரர்கள் பதுக்குகிறவர்களை, பதுக்கல் செய்கிறவர்களை, வரி ஏய்ப்பு செய்கிறவர்களை நாங்கள் கண்டுபிடித்து வரி விதிப்பு முறையை நாங்கள் முறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஐயா ராமசுப்பிரமணியன் அவர்கள் சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு எம்எஸ்எம்இ செக்டார் நடத்திக்கிட்டு இருக்காரு, திடீர்னு அவருக்கு ஏதோ பிரச்சனை, அதனால அந்த யூனிட்டை, மேனுபேக்சரிங் யூனிட்டை அவர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஆனா அவரை ஜிஎஸ்டி கெட்டலன்னு சொன்னா அவருடைய அக்கௌண்ட ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, எந்த பணத்தையும் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஐயாட்ட முரண்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவரு வெளிநாட்டுக்கு அந்த தொழிலை நிறுத்தி விட்டு அல்லது மூடி விட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்த உடனேயே அவர் என்ன செஞ்சிருக்கணும், ஜிஎஸ்டி கவுன்சில், இன்கம் டாக்ஸுக்கு, ஜிஎஸ்டிக்கு, எல்லாருக்கும் நான் என் தொழிலை நிப்பாட்டிட்டேன்னு தகவல் சொல்லி இருந்தாருன்னு வைங்க, வேற எந்த தொந்தரவும் கிடையாது. அட்டை ஒரு மிஞ்சி போனா ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்திருப்பாங்க, அந்த யூனிட் நடக்கலையான்னு சொல்லி பார்த்திருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. அதனால அதையும் பொருத்தி பார்க்கறதுல நியாயம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, டிமானிட்டைசேஷனை பத்தி பேசினாங்க ஐயா. டிமானிட்டைசேஷனால ஒரு குறைந்த நாட்கள்ல மக்களுக்கு சிரமங்கள் வந்தது நியாயம், இருந்தது, நான் அதை மறுக்கல, உண்மை. ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி அத டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு, பண மதிப்பிழப்புக்கு பிறகு இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னா, பதுக்கல் பணத்தை குறிப்பிட்ட அளவுல இன்னும் கூட 7,000 கோடி ரூபாய் பணம் வெளியே வரல, அந்த பணம் செல்லாமலே போயிடுச்சு, மதிப்பு இழந்து போயிடுச்சு. அதனால நீங்க 2000 ரூபாய் நோட்டை பதுக்கிறது, 1000 ரூபாய் நோட்டை பதுக்கிறது, இதெல்லாம் முடியாம போயிடுச்சு. அண்ணா இங்க பாருங்களேன், நான் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நீங்க என்ன குறுக்கிட வைக்கிறீங்க, நீங்க தான் என்ன தள்ளுறீங்க. நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது நீங்க சந்தையில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய புழக்கத்தை கட்டுப்படுத்தி, நீங்க என்னன்னா பணத்தை அந்த பண பரிவர்த்தனையில பணமில்லா பரிவர்த்தனையை அதிகப்படுத்தணுங்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம். இல்ல நான் கொஞ்சம் சொல்றதை நீங்க கேட்டுக்குங்க. ரிசர்வ் வங்கியினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுங்களா? ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது நம்ம கிட்ட நாட்டில் இருந்த பணப்புழக்கத்தினுடைய மொத்த அளவு எவ்வளவுனா 16 லட்சம் கோடி. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா இருக்கு? 36 லட்சம் கோடி இருக்குது. சந்தையில நாட்டில் பணம் இருக்கக்கூடிய புழக்கத்தினுடைய பணத்தினுடைய அளவு 36 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக இருக்குது. நீங்க எதுல நீங்க சக்சஸ் ஆயிருக்கீங்க? நீங்க அதை நியாயப்படுத்தி பேசுறீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கள்ளப்பணம் இருக்கு பாருங்க, அது எல்லாமே வங்கிகள் மூலமா புழக்கத்துக்கு வந்துருச்சு சார். கள்ளப்பணங்கள் இல்ல 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 நீங்க தயவு செஞ்சு நீங்க ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய ரிப்போர்ட்டை, நீங்க ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கணும், நான் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன். நீங்க என்ன அனுமதிக்க, நான் அதுக்கு பிறகு நான் நீங்க தப்பா சொல்றீங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. கள்ளப்பணத்தினுடைய புழக்கம் அதிகமா இருக்கு. இல்ல இல்ல தயவு செஞ்சு உள்துறை இலாக்காவினுடைய ஆண்டறிக்கையை படிங்க. அதாவது நீங்க என்ன கேக்கீங்கன்னா, நீங்க ஒரே பார்வை, ஒரு குறிப்பிட்ட பார்வையை நீங்க எங்க மேல பதிவு பண்ணிட்டு நீங்க அதுக்கு விடை தேட முயற்சி பண்றீங்க. ஒரு கருத்தையே தேடல நான் கொடுக்கறதுல இந்த அரசாங்கத்தினுடைய பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் தான் சொல்றேன்.
கூட அதான் நீங்க கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் அனுமதிங்களேன். சரி, பேசுங்க. கோபாலகிருஷ்ணன் சார் ரொம்ப அருமையா சொன்னாங்க. டிமார்ட் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால டாக்ஸஸ் இல்லாம இல்ல, சேல் டாக்ஸ் இருந்தது, கமர்ஷியல் டாக்ஸ் இருந்தது. அதை எல்லாத்தையும் 2005 ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்ன மாதிரி அதை வந்து வேட் ஆக்கியிருந்தாங்க, வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஆக்கியிருந்தாங்க. இப்போ அதை ஒருமுகப்படுத்தி நாம வந்து ஜிஎஸ்டி ஆக்கியிருக்கோம். அதுலயும் கூட நீங்க இப்போ எல்லா விஷயத்தையும் நீங்க பாப்கார்னை மட்டும் வச்சு பேசுறீங்க. நீங்க ஐயா மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியம் சார் கூட சொன்னாங்க, இல்ல சார் கோபாலகிருஷ்ணன் சார் கூட சொன்னாங்க, தியேட்டர்ல போய் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி அந்த படம் பார்க்கக்கூடிய உயர்தர மக்கள் தான் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த பாப்கார்னுக்கு நீங்க 12% வரி விதிக்கிறதுல என்ன பெரிய தப்பு வந்துட போகுது? நாடு வழங்கணுமா வேண்டாமா? நீங்க பாப்கார்னுங்கிற கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்க படம் பார்த்துக்கிட்டு ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தானே, அதாவது உங்களுடைய பொழுதுபோக்கு. நீங்கள் உங்களுடைய நேரத்தை, உழைப்பை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு நீங்க செய்யற இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில ஒரு பாப்கார்ன் விற்காங்க. அந்த பாப்கார்னு நீங்க பண்றீங்க. அதுலயும் கூட என்ன கேட்டீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா தான், இல்லைன்னு சொன்னா அது 5% தான், அதை வச்சுக்கிடுங்க. இதே இல்ல இவ்வளவு விஷயத்த நீங்க பேசுற நீங்க அரிசிக்கு 5% ஆக்கியிருக்காங்களே, அதை நீங்க ஏன் பேச மாட்டேங்க? 18% அரிசிக்கு வரியே இல்ல சார், உணவுப் பொருளுக்கு வரியே கிடையாது சார். இவங்க தான் சார் டாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அத ஒண்ணும் கேளுங்க சார், காலப்போக்கில் கிடையாது இந்த நாட்டுல சுதந்திரத்துக்கு பிறகு அரிசிக்கெல்லாம். அதாவது ஒரு விஷயம், நேரடி வரி கிடையாது, அதாவது சேல் டாக்ஸ் இருந்தா எந்த வரியும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நீங்க இல்ல 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 வரியெல்லாம் கிடையாது, வரியே கிடையாது. நீங்க வேற டைரக்ட் டாக்ஸ் இருந்தா பையருக்கு வரி கிடையாதுண்ணே. சேல் டாக்ஸ் இருந்தா இல்லையா சார்? அண்ணே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எல்லாமே அரசாங்கத்தினுடைய மானியத்தின் மூலமாக வழங்கப்படுது. அதனாலதான் நீங்க ரேஷன் கடையில வந்து 30 ரூபாய் அரிசி வந்து அரசாங்கம் வந்து இலவசமா ரேஷன் கடைக்கு இல்ல, ரேஷன் கடையவும் மற்ற கடைகளையும் ஒப்பிட்டு பேச வேண்டாம். ரேஷன் கடைங்கிறது அரசாங்கம் கொடுக்கிற, அரசாங்கம் ஏழை மக்களுக்கு கொடுக்கிற. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் கரீப் யோஜனான்னு சொல்லி, அண்ணா யோஜனாங்கிறது கரீப் யோஜனான்னு சொல்லி 80 கோடி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசே கொடுத்துக்கிட்டு இருக்கு, மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது வேண்டாம், நான் அதுக்குள்ள இன்னொன்னு அண்ணன் யுவராஜ் சொன்னாங்க, ஒரு லாரி செகண்ட் ஹேண்டா நாம வந்து சேல் பண்ணும்போது அண்ணே இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் சொல்ல பாருங்க. நீங்க இங்க இருந்து நாம வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய, எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய அரிசிக்கு கூட வரி கிடையாது. முதல் முறையாகத்தான் இந்த அரசாங்கம் ஒரு போன வருஷம் தான் போட்டாங்க. உடைக்கப்பட்ட அரிசி, குருணை அரிசி, என்ன சொல்றது, வேக வைத்த அரிசி, அது இல்லாம பச்சரிசி, இதுக்கெல்லாம் வந்து கடந்த ஆண்டு தான் வந்து டாக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா 20% டாக்ஸ் போட்டாங்க. அதாவது இப்போ ஜிஎஸ்டியோட 55வது மீட்டிங், கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. இதுல பல மாற்றங்களை டிஸ்கஸ் பண்ணி ஒன்னு எவ்வளவு எல்லாம் அத்தியாவசியமோ அதையெல்லாம் மாத்திக்கிட்டே வராங்க. நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகும், டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த பிறகும் நடந்த தேர்தல்களில் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் ஓட்டு போட்டாங்க. ஏன்னு கேட்டா, கள்ளப்பணம் ஒழியணும், கள்ள வியாபாரம் ஒழியணும், வரியை ஒழியணுங்கிறது தான் மக்களுடைய நோக்கம். ஒண்ணு சொல்லிடுறேன். யுவராஜ் சார் வந்து சொன்னாங்க, ஒரு 10 ஆண்டு காலம் பயன்படுத்தின ஒரு லாரியை நாங்க சேல் பண்ணும்போது சங்கடமா இருக்கு, இது என்ன இது அரசாங்கம் அப்படி சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க 10 வருஷம் அந்த லாரியை பயன்படுத்தி சம்பாத்தியம் பண்ணீங்களா, பண்ணலையா? வருமானம் பார்த்தீங்களா, பார்க்கலையா? இன்னொன்னு, நீங்க சீட்டு வாங்குறீங்கல்ல, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சீட்டு, ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு 9 லோடு அடிக்கீங்க, உண்டா இல்லையா? நான் மனசாட்சியோடு நீங்க அண்ணன் யுவராஜ்கிட்ட நேரடியாவே கேள்வி வைக்க, ஒரே ஒரு சீட்டு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சீட்டை வாங்கிட்டு 9 லோடு அடிக்கீங்க. இதை எப்படி நீங்க வந்து எப்படி ஒத்துக்கிடுவாங்க? இதெல்லாம் நீங்க வந்து ஏத்துக்கிடுவீங்க. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் பண்ணிக்கிடுவீங்க. ஆனா மக்கள், ஆனா உங்களை வந்து வரி போட்டுறக்கூடாது. இது என்ன நியாயம்? அதனால நீங்க தாசில்தாரு, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏடி, அசிஸ்டன்ட் டைரக்டர், அடிஷனல் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏடி மைன்ஸ், அப்புறம் அதுல இருக்கிற ஆர்ஐ, இவங்களை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு
9 லோடு அடிக்கிறது. இதெல்லாம் நியாயம் கிடையாது. சரி. அதனால 10 வருஷம் நீங்க 10 வருஷம் உங்களுக்கு பயன்பட்ட அந்த லாரியை விற்கும் போது அந்த லாரியை வாங்குறவர் வரி கட்டிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன? அதனால நீங்க தயவு செய்து வரியை மக்களுக்கு மக்கள் வரியை செலுத்துறது மூலமா நாட்டினுடைய பொருளாதாரம் வலுப்படும். Okay. ஏன்னு கேட்டா இன்னைக்கு சரி. பொருளாதாரத்தினுடைய வலிமை நாம இன்னைக்கு உலக அரங்கில் இந்தியாவினுடைய எக்கானமி அதாவது பொருளாதாரம் ப்ராமிசிங் எக்கானமிங்கிறத நீங்க மறுக்காதீங்க. ஒரு நம்பகத்தகுந்த பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம். இன்னைக்கு நாம குவைத் நாட்டுல நம்முடைய பிரதமர் நேற்று போனாங்க. ஒரு பிரேக் விட்டுட்டு வரேன். ஒரு பிரேக் சொல்லிடுறேன், கொஞ்சம் முடிச்சிருங்க, நான் ஒரு பிரேக் போகணும். அதாவது குவைத் நாட்டுடைய உயரிய விருது, அந்த உயரிய விருதை ஒரு இஸ்லாமிய நாடு, அரபு நாடு உயரிய விருது முபாரக் அல் கபீர்ங்கிற ஒரு விருதை நம்ம பிரதமருக்கு உலகத்திலேயே 3வது, அதாவது கேளுங்க, பில் கிளின்டனுக்கு பிறகு பிரின்ஸ் சார்லஸுக்கு பிறகு நம்முடைய பிரதமருக்கு கொடுக்காங்க. அந்த அளவிற்கு இந்தியாவினுடைய மதிப்பை மரியாதையை உலக அரங்கில் உயர்த்தி இருக்கிறவர் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகே, ஒரே